Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் 2026க்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2026க்கான முதல் இடைப்பருவ தேர்வு கொஷின் பேப்பர். ஸோ இங்கிலீஷில் இதில் உள்ள எல்லாத்தையுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சினானிம்ஸாக இருக்கட்டும், ஆண்டனிம்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், அப்ரிவேஷன்ஸ், அக்ரைம்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன் வேர்டை பொறுத்தளவில் நீங்கள் கொஷின் பேப்பரில் உள்ளதை மட்டும் படித்தா பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டு கொஷின் பேப்பர் மாறும் அப்படிங்கிறதுனால ஒன் வேர்டுக்கு நான் ஒரு மெட்டீரியல் வச்சுருக்கேன். மொத்தமே அது வந்து 15 பேஜ் தான். அந்த பிடிஎஃப்ல உள்ள ஒன் வேர்ட்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் மிட் டேர்ம் எக்ஸாம்லேயும் சரி, குவார்டர்லி எக்ஸாம்லேயும் சரி, ஹாஃப் இயர்லியில் கிடையாது. ஏன்னா ஹாஃப் இயர்லிக்கு வந்து ஃபுல் போர்ஷன், நான் குவார்டர்லி போர்ஷன் வரைக்கும் அந்த இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருக்கேன் ஒன் வேர்டு. ஸோ மிட் டேர்ம் அண்ட் குவார்டர்லியில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஒன் வேர்டில். அந்த மெட்டீரியலோடைய பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன்ல, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் இந்த கொஷின் பேப்பரில் உள்ளதை எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனல் அண்ட் கேகே எட்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர், எவ்ரிதிங் இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் தி சேனல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, why did the seagull fail to fly? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th கொஷினை விட அந்த 10th கொஷின் நான் சொல்கிறது இம்பார்ட்டன்ட். மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு நீங்கள் இதில் உள்ள எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பட் நம்மளோட எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம் மார்க்கு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதிலேருந்து எதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன். நோட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து வாட் மேட் த யங் செகில் கோ மேட், அந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்குது, அதர் வாய்ஸுக்கு மாற்றணும். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. பாசிவ்க்கு வந்து மாற்றணும். வில் இருக்குது, உங்களுக்கே தெரியும். வில் வந்துச்சு அப்படின்னா இது ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது. ஸோ அப்போ நீங்கள் இது ஈஸியாக ஐஎன்ஜி வெர்பு போட்டு நீங்கள் எழுதுவீங்க. ரொம்ப ஈஸியான ஒன்று. ஓகேவா? அண்ட் V3 தான் ஆல்வேஸ் வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்கணும். ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின், பார்த்துக்கோங்க. பஞ்சுவேஷன், கேப்சில் ஃபஸ்ட்டில் போடணும். அடுத்து கீழே வந்து கடைசியில் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். செட் வந்துருக்குது, அப்போ கொட்டேஷன் வரும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்துக்கங்க, ரொம்ப ஈஸியான ஒன்று. ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ், இதெல்லாம் ஈஸி தான். பேராகிராஃபை பொறுத்தளவில் நீங்கள் வந்து கொஷின் வைஸ் படிக்கிறத விட யூனிட் வைஸ் படிங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 3 யூனிட் படித்தாவே போதும். பப்ளிக், ஹாஃப் எலி, குவார்டர்லி, மிட் டேர்ம், எவ்ரிதிங் ஃபஸ்ட்டு 3 யூனிட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஷுவராக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பேராகிராஃபு அது ஜென்ரலாக எப்படி, இப்போ ஒரு யூனிட்னா அதில் நிறைய கொஷின் இருக்கும். பட் ஜென்ரலாக அந்த யூனிட்டுக்குன்னு ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த பேராகிராஃபோடைய பிடிஎஃப் நானே எப்படி எழுதணும் அப்படிங்கிறத ஒரு நோட்டில் நானே எழுதி அதை நீட்டாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃப்பும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே, அண்ட் தென் இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு kalvimini.org அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இல்லாட்டி கல்விமினின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய kalvimini.org வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்லேயுமே நீங்கள் வந்து பிடிஎஃப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். எல்லாமே நான் அதுலேயும் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ தென் வந்து இந்த மெமரி போயம்லாம் பார்த்துக்கங்க. அண்டு பேசேஜ் கொடுத்து கொஷின் கேட்குறது ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நல்லா ரீட் பண்ணிக்கிட்டு தென் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் 1 பேஜில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பாதி பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கு கீழே கொஷின் ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னா 1 பேஜ் ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு. ஓகேவா? தென் வந்து லெட்டர் ரைட்டிங், இந்த பிக்சர், லுக் அட் த பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ், ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக எழுதுங்க. நிறைய பேர் வந்து பிக்சருக்குலாம் வந்து ஜென்ரலாக திஸ் பிக்சர் இஸ் பியூட்டிஃபுல், திஸ் பிக்சர் லுக் லைக் ஹேண்ட்ஸம், பியூட்டிஃபுல் லைக் தட், ஒரு மீனிங்ஃபுல், அந்த மாதிரி ஜென்ரலாகவே எழுதுவீங்க. ஜென்ரலாகவே எழுதுவீங்கன்னா கரெக்ஷன் பண்ணிட்டு 2 மார்க் கொடுப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் ஏன்னா நிறைய ஸ்கூலில் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க டீச்சர்ஸே. நீங்கள் வந்து ஜென்ரலாக படிச்சுக்கோங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஜென்ரலாக படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு எப்படி எழுதணும், ஒரு பிக்சர் எந்த மாதிரி பிக்சர் கொடுத்தாலும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பட் அதை நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் வேணால் ஒரு ஷார்ட்ஸில் கஷ்டம், தனியாக அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி இப்போ இல்லை எதர் ஹாஃப் எலி டைம் ஒரு குவார்டர்லி டைத்தில் நான் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ கண்டிப்பாக ஷுவராக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸே நிறையா பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க. இதில் போய் நான் இங்கிலீஷ் உங்களுக்கு கிராமர் சொல்லி கொடுத்து அதெல்லாம் சொல்லி கொடுத்து எப்படி எழுதணுங்கிறதுக்கு நான் ஜென்ரலாக 5 பாயிண்ட்டை கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு 2 மார்க்கோ 3 மார்க்கோ, கொஞ்சம் லிபரலாக கரெக்ஷன் பண்ணுறவங்கன்னா 3 மார்க் போடுவாங்க பப்ளிக் எக்ஸாமில். நார்மலாக இல்லை ஸ்ட்ரிக்டாக கரெக்ஷன் பண்ணுறோன்னா 1 மார்க் 2 மார்க் போடுவாங்க ஜென்ரலாக எழுதுறதுக்கு. அதை தாண்டி வேறு எதெல்லாம் போட மாட்டாங்க. பட் நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க, டீச்சர்ஸே அந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ தயவு செஞ்சு டீச்சர்ஸே உங்களுக்கு ஜென்ரலாக படிக்க சொன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எப்படி ஓனாக எழுதுறது, கரெக்டாக அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எனிவேஸ், வெரி ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லா எக்ஸாம் மிட் டேர்மாக இருக்கட்டும், குவார்டர்லி, எல்லாமே உங்களுடைய மெயின் எக்ஸாமாக கன்சிடர் பண்ணி உங்களுடைய மெயின் எக்ஸாமாக ட்ரீட் பண்ணி அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்கள். வெரி ஆல் தி பெஸ்ட். ஓகே.